வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ஜூன் 9ஆம் தேதி. அதை முன்னிட்டு விதி எண் 1 இருந்து 51A ஸ்மால் லெட்டர் கே வரைக்கும் எல்லா விதிகளையும் மிக வேகமா வெறித்தனமா ரிவிஷன் பண்ண போறோம் வித் ஷார்ட்கட்டோட. ஆரம்பிக்கலாமா? டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். பகுதி 1, இந்தியாவினுடைய மாநிலங்கள், அதனுடைய எல்லை பரப்புகள். இதுல பாத்தீங்கன்னா 4 விதிகள் இருக்குது. முதல் விதி இந்தியா பாரதம் என்று அழைக்கப்படும் இந்தியா மாநிலங்களின் கூட்டிணைவு. எதெல்லாம் இந்தியானா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலம், மொத்த யூனியன் பிரதேசம், இந்தியாவால கையகப்படுத்தப்படக்கூடிய இடம். முதல் விதி இதுதான் சொல்லுது. இரண்டாவது விதி இந்தியாவில புதிய மாநிலங்களை இணைத்துக் கொள்ளுதல், இந்தியாவோடு இணைத்துக் கொள்றது. எடுத்துக்காட்டு சிக்கிம் இந்தியாவோடு இணைத்துக் கொள்ளப்பட்டது. மூன்றாவது விதி இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய மாநிலங்களை பத்தி சொன்னா 2, இந்தியாவுக்கு உள்ள இருக்கிற மாநிலத்தையே 2ஆ பிரிக்கிறது, ஒன்னா சேர்க்கறது சொன்னோம்னா அது விதி 3. எடுத்துக்காட்டு ஆந்திர பிரதேசம் 2ஆ உடைச்சு ஆந்திரா தெலுங்கானான்னு தனித்தனியா பிரிக்கிறாங்க. என்னென்ன பண்ணலாம்னா, மாநிலத்தினுடைய எல்லையை மாத்தலாம், பேரை மாத்தலாம், இப்ப பரப்பை கூட்டலாம், பரப்பை குறைக்கலாம். இந்த மாதிரி எல்லா வேலையையும் இந்த 3வது விதியில செய்ய முடியும். 4வது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதி எண் 2,3 செய்யப்படும் திருத்தங்கள் சாதாரண திருத்தமே போதும், இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கிடையாது. அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பில்ல பாஸ் பண்ண வேணாம், சிம்பிள் மெஜாரிட்டிலே பாஸ் பண்ணா போதும், சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. எல்லாத்துக்கும் மேல விதி 2, 3 நீங்க மாற்றம் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அட்டவணை 1 மற்றும் 4 மாறுதலை ஏற்படுத்தும். அட்டவணை 1 என்ன? டெரிட்டரி, இந்தியாவினுடைய நிலப்பரப்பு. அட்டவணை 4 என்ன? ராஜ்யசபா இடங்களுடைய எண்ணிக்கை. அப்போ ஒரு மாநிலத்தை நீங்க உடைச்சு 2 மாநிலம் ஆக்கும் பொழுது, அல்ல வெவ்வேறு மாநிலங்கள்ல நிலப்பரப்பெல்லாம் பிடிச்சி ஒரு மாநிலத்தை உருவாக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பரப்பு மாறுமா, எல்லை மாறுமா, அதுல இருக்கக்கூடிய ராஜ்யசபா இடங்களின் எண்ணிக்கை மாறுமா? அதை பத்தி சொல்றதுதான் 4வது விதி. முடிஞ்சு போச்சு. இதுதான் முதல் பகுதி. 2வது பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. குடியுரிமையில 5ல இருந்து 11 வரைக்கும் விதிகள் இருக்குது. முதல் விதி 5வது விதி என்னன்னா பிறப்பால் குடியுரிமை. யாரெல்லாம் இந்தியாவில பிறந்தாங்களோ இந்திய குடிமகன், இந்தியாவில தன்னுடைய அப்பா அம்மா பிறந்திருந்தாங்கன்னா இந்திய குடிமகன், இந்தியாவில தன்னுடைய தாத்தா பாட்டி மூதாதையர் பிறந்திருந்தாங்க அப்படின்னா இந்திய குடிமகன், 5 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவிலே ஒருத்தன் வசிச்சாங்க அப்படின்னா இந்திய குடிமகன். இதுதான் 5வது விதி. 6வது விதி என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை. 7வது விதி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போய் மீண்டும் இந்தியா திரும்பியவர்களுக்கான குடியுரிமை. 8வது விதி என்னன்னு பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்ல நிறைய மாற்றங்கள், நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கும். வெளிநாட்டுல ஒருத்தர் இருக்காரு, என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன், அவருக்கு எப்படி குடியுரிமை வழங்க முடியும் அப்படின்னா, அவர் ஒரு இந்திய மரபினராக இருந்து, அவர் இந்திய வம்சாவளியினராக இருந்து, இந்தியாவில அவர் அதுக்கான ப்ரூஃப் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவின் அடிப்படையில குடியுரிமையை வாங்கிக்க முடியும். என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ஷியல் இந்தியனுக்கான சிட்டிசன்ஷிப் பத்தி பேசுறது. 9வது விதி குடியுரிமை தொடர்ந்து இருத்தல். நம்ம சிட்டிசன்ஷிப் கண்டினியூஸா இருக்கா இல்லையான்றத முடிவு பண்றது. எப்படி முடிவு பண்ணுவாங்க, யாரும் முடிவு பண்ணுவாங்க? நாம இதுக்கு முன்னாடி விதி எண் 5, 6, 7 இதெல்லாம் அப்ப எப்படி குடியுரிமையை வாங்கலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். இது எப்படி குடியுரிமையை இழக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபர் இந்தியாவிலிருந்து வேற ஒரு நாட்டுக்கு போய், அப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்காவில் வாண்டடா ஒரு குடியுரிமையை வாங்குறாரு அப்படின்னா அவருடைய குடியுரிமை ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவில் ரத்தாயிடும். இது 9வது விதி. 10வது விதி என்னன்னு பாருங்க, குடியுரிமை தொடர்ந்து இருத்தல். விதி எண் 5 பிறப்பால் குடியுரிமை. 6 பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவங்க. 7 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போய் மீண்டும் இந்தியா திரும்பியவர்கள். 8 அயல்நாடு வாழ் இந்தியர்கள். இவங்களுக்கு எல்லாரும் குடியுரிமை நம்ம கொடுத்துட்டோம், அவங்க எல்லாம் இந்திய குடிமகனாகவே தொடர்ந்து இருப்பாங்க. இதுக்கான விஷயத்தை யார் முடிவு பண்ணுவாங்கன்னா இந்திய பாராளுமன்றம் முடிவு செய்யும். அதுலயே 11வது விதி என்னன்னா அந்த குடியுரிமையை திருத்தக்கூடியது. அதெல்லாம் டைம் டு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்றதுக்கான ரைட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்க, சிட்டிசன்ஷிப் ஆக்ட கிரியேட் பண்றதுக்கான ரைட்டு பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல 1955ல இந்திய குடியுரிமை சட்டம் முதல் முறையா கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் கடைசியா அப்புறம் 2019ல பண்ணாங்க பாருங்க, கோவிடுக்கு முன்னாடி. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 முறை குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. இதுல முக்கியமான கமிட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்எம் சிங்வி கமிட்டியை சொல்லுவாங்க. 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. 2002ல இவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. இதுல குடியுரிமை தொடர்பான மிக முக்கியமான ஒரு வழக்கு, இந்த வழக்கு டிஎன்பிசி குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க. இப்ராஹிம் பசீர் வர்சஸ் பம்பாய் அரசு வழக்கு 1955. இதுல இருந்து என்ன பண்ணாங்க, சட்டத்தையே குடியுரிமை சட்டத்தையே முதல்ல கொண்டு வராங்க. இப்படிதான் அந்த குடியுரிமை சட்டம் முதல் முறையா வந்திருக்குது. இந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடியுரிமை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமின்றி வேற வகையில் பறிக்க கூடாது, பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணும், வேற யாரும் முடிவு பண்ண கூடாது அப்படிங்கறத இந்த சட்டம் தான் சொல்லுது. இதை வச்சுதான் சிட்டிசன்ஷிப் ஆக்டே வருது. அதுக்கப்புறம் 9 வாட்டி திருத்திருக்கிறாங்க. கடைசியா பண்ணது 2019.
எல்என் சிங் 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு 2002 ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. ஹை லெவல் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது இந்திய அண்டை நாடுகள், நட்பு நாடுகள்னு சொல்லக்கூடிய 16 நாடுகளுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்கலாம், காமன்வெல்த் நாடுகளுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இன்னும் நடைமுறைப்படுத்தல. இதுதான் பிஐஓ, அந்த மாதிரி பிஐஓ கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு த பர்சன் ரெசிடென்சியல் அவுட் சைடு இந்தியா அல்லது இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த கார்டெல்லாம் தனியாக கொடுத்து அது சம்பந்தமா விளக்கங்கள்லாம் பேசுவாங்க. நம்ம எல்லாம் குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துக்கலாம். இப்போ குரூப் 4க்கு ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி 1914 ஜனவரி 9ஆம் நாள் சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து நிரந்தரமா இந்தியாவுக்கு திரும்பிடுவார். ஸோ அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னு கொண்டாடப்படுது. ரெக்கமெண்ட் பண்ணது எல்என் சிங்வி கமிட்டி. எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க? 2003 இருந்து வருஷம் ஜனவரி 9 நாம என்ன கொண்டாடுறோம்? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். அதை ஹிந்தியில பிரவேசி பாரத் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அயல்நாடு வாழ் இந்தியர் தினம், நான் ரெசிடென்சியல் இந்தியன்ஸ் டே, NRI டேன்னு சொல்றோம். 2015 வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொல்லி மாற்றப்படுது. 15, 17, 19, 21, 23, 25 அப்படின்னு சொல்லி 2 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தினம் கொண்டாடப்படுது. இது ஆரம்பிச்சது யாருன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமரா இருக்கும்போது தான். குடியுரிமையை பெறக்கூடிய முறைகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 5. பிறப்பால் குடியுரிமை, மரபின் வழி குடியுரிமை, பதிவின் வழி குடியுரிமை, வெளிநாட்டவர் ஒருவர் தன்னை குடிமகனாக கோரல் இயல்புரிமை, அல்லது ஒரு பிரதேசத்தை இந்தியாவோடு இணைத்துக் கொள்ளுதல் மூலமாக குடியுரிமை. ஒரு புதுச்சேரி நம்ம இந்தியாவோட இணைச்சுக்கிட்டோம். 1961 ஆகஸ்ட் 15 வரைக்கும் அவன் பிரெஞ்சு சிட்டிசன். ஆகஸ்ட் 16 1962 தான் இந்திய குடிமகன். ஒரே நைட்ல இந்திய குடிமகனா மாறிடுறான். எப்படி மாறுறான்? புதுச்சேரிய இந்தியாவோடு இணைத்துக் கொள்றதன் காரணமாக மாறிட்டாங்க. இப்ப பெரும் முறைகள் 5, இழக்கக்கூடிய முறைகள் 3. தானா முன் துரத்தல், எனக்கு குடியுரிமையை வேணாம்னு கொடுத்துடுறது. 2வது பார்லிமெண்ட் சட்டம் போட்டு நீ குடிமகன் இல்லைன்னு சொல்றது. 3வது முடிவுக்கு கொண்டு வரதுன்னா தவறான காரியங்களை ஈடுபடும் போது நம்ம குடியுரிமையை முடக்கிடுவாங்க. ஸோ இதுதான் குடியுரிமையை இழக்கக்கூடிய முறைகள் 3. அடுத்தது பாகம் 3 பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல நம்ம எடுத்துட்டு இருக்கிற கிளாஸ் பத்தி சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நம்ம ஃபாஸ்டா பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சாச்சு. பகுதி 1 பகுதி 2 முடிச்சாச்சு. அடுத்தது பார்க்க போறதா மிக முக்கியமான பகுதி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை 3 பாகம். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு ஷார்ட்கட்டோட பாகம் 4. அடிப்படை கடமைகள் பாகம் 4A. இது எல்லாத்தையும் அடுத்தது ஃபாஸ்டா பார்க்க போறோம். இப்போ எவ்வளவு ஃபாஸ்டா பார்த்தோமோ அதே வேகத்துல அதையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் ஜியாகிரபி, இந்தியன் எக்கானமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், பிசிக்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோவா நம்ம மொபைல் ஆப்ல இருக்கு. மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபீஸ் 499, 50% ஆஃபர்ல கொடுத்துருக்கோம். ஜூன் 9ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் தான் இந்த ஆஃபர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் 799, 799 இன்க்ரீஸ் ஆயிடும். அதுக்கு முன்னாடியே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது டிஎன்பிசி குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். கிளியரா கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தேவையான இடத்துல ஷார்ட்கட்டை சொல்லியிருப்போம். வீடியோ அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே நம்ம மொபைல் ஆப்லேயே இருக்கும். டவுன்லோட் பண்ண முடியாது, வியூ பண்ணிக்க மட்டும்தான் முடியும். 6 மந்த் வேலிடிட்டி இருக்குது. இதை அந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளார 499 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 799 இன்க்ரீஸ் ஆகிடும். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A ப்ரிலிம்ஸ், மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். அதே போல எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா கிளாஸ், இப்போ நம்ம டெமோ மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஃபாஸ்ட் ரிவிஷன் கிளாஸ். இதையே இன்னும் கிளாஸ்ல தெளிவா பொறுமையா நிறுத்தி நிதானமா கான்செப்டோட ஷார்ட்கட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது சம்பந்தமா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அதே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை டயல் பண்ணி அல்லது மெசேஜ் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிட்டு பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பகுதி 3 பார்க்கலாமா? பகுதி 3 என்னது? அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து பெறப்பட்டது? அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. இதனை மேக்னா கார்ட்டா, மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல விதி எண் 12 இருந்து 35 வரைக்கும் விதிகள் இருக்குது. 12 to 35 அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அமெரிக்கா, மேக்னா கார்ட்டா. ஆரம்பத்துல 7 அடிப்படை உரிமை இருந்தது, இப்ப 6 அடிப்படை உரிமை தான் இருக்குது. என்னென்ன அடிப்படை உரிமை? நாம சமத்துவமா இருந்ததுனாலதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. இதுல ஷார்ட்கட், சமத்துவமா இருந்ததுனாலதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம சுரண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எதன் அடிப்படையில? சமயம், கல்வி மற்றும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம சொத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க. நாம அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காண செல்கிறோம். இதுதான் 7 அடிப்படை உரிமைகள். இதுல இந்த 6வது உரிமை மட்டும் நீக்கப்பட்டாச்சு. சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கிட்டாங்கன்னு சொன்னோமா? அப்ப பிடுங்கிட்டாங்க, அவங்க எடுத்துட்டாங்க. 31வது விதி எடுக்கப்பட்டது. எப்படி எடுத்துட்டாங்க? 31ல இருந்து எடுத்துட்டு 307 கொண்டு போய் வச்சுட்டாங்க. 44வது சட்ட திருத்தம் 1978.
இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்தது. பாகம் 3 அடிப்படை உரிமை பாகம் 3. இது பாகம் 12 நிதி சொத்து ஒப்பந்தம் மற்றும் வழக்குகள், அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இது ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமை. இது லீகல் ரைட் சாதாரண சட்ட உரிமை. அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால் ஒரு நபர் நேரடியாக உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை நாடலாம். உச்ச நீதிமன்றம் போகலாம்னு சொல்ற ஆர்டிகல் 32. ஹைகோர்ட் போகலாம், உயர் நீதிமன்றம் போகலாம்னு சொல்ற ஆர்டிகல் 226. இதுல 5 வகையான நீதி பேரணைகள் பத்தி பேசுவாங்க. சோ அதுதான் இந்த 32வது விதியை பத்தி சொல்றது. தட்ஸ் ஆல். சோ இதுக்கான ஆர்டிகல்ஸ் இது ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம் பாட்டி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா 5-4-2-4-2-1-1. அதாவது 14 ஆரம்பிச்சு 18 முடியும். அடுத்தது 19, 20, 21, 22. அப்புறம் 2 ஆர்டிகல் 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 2 ஆர்டிகல், 31, 32 இது நீக்கியாச்சு. அவ்வளவுதான். ஆனா அடிப்படை உரிமைகள்னு சொல்லும் போது அது ஆரம்பத்துல எவ்வளவு விதிகள் ஆரம்பிக்குது? 12ல ஆரம்பிச்சு 35ல தான் முடியுது. ஆனா இனிஷியலா 12,13 ஜெனரலா சொல்லி விட்டுருவாங்க. அடிப்படை உரிமைகள்னு 7 பிரிவா பிரிச்சு அதுல ஒன்னு எடுத்துட்டு இப்ப 6 இருக்கு. அந்த 6 எப்படி சொல்றாங்கன்னா 12ல ஆரம்பிச்சு 32ல முடியறதா சொல்றாங்க. முதல்ல 2 விட்டுறாங்க, கடைசியா 3 விட்டுறாங்க. இதுக்கு மட்டும்தான் அடிப்படை உரிமைகள்னு சொல்லி 7, 6 பிரிச்சு வச்சிருக்காங்க. உடனே நான் பார்க்கலாமா? சோ அதுக்கு முன்னாடி சம்பந்தமான பேசிக் இன்ஃபர்மேஷன் பகுதி 3ல் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையில சொத்துரிமை விதி 31. அது மட்டும் இல்லாம அது கூட சேர்த்து 19(1) ஏப்ரல் 2 நீக்கிறாங்க. 44வது சட்ட திருத்தம் 1978ல யாருடைய ஆட்சி காலத்துல, மொராஜி தேசாய் ஆட்சி காலத்துல 12வது பாகத்துல விதி 300(a)ன்னு சொல்லி நீக்க சேர்க்கப்படுது. அங்க நீக்கி இங்க சேர்க்கிறாங்க. 44வது சட்ட திருத்தம் 1978. அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால் அவர் நேரடியா உச்ச நீதிமன்றம் போலாம். விதி 32. உயர் நீதிமன்றம் போறதுக்கான விதி 226. சோ அடிப்படை உரிமை நீதிமன்றத்தினுடைய ஆய்விற்கு உட்பட்டது. தப்பு இருந்தா நீதிமன்றம் கேள்வி கேட்கும். முதல் 2 விதி பொதுவான விளக்கம். அடிப்படை உரிமைனா என்ன? இவ்வளவுதான் படிச்சுட்டு இருந்தோம். அதான் முதல் விதி. 12வது விதி. 13வது விதி என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைக்கு எதிராக சட்டங்களை இயற்றினால் அந்த சட்டம் செல்லாது, பொருந்தாதுன்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது 14, 15, 16, 17, 18 முதல் 5 விதிகள். முதல் உரிமை சமத்துவ உரிமை. நம்ம சமத்துவமா இருந்தால்தான் சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்சாலும் நம்ம சுரண்ட ஆரம்பிச்சாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சமயத்தின் பேர்ல சமய உரிமை. கல்வி மற்றும் கலாச்சாரத்தின் பேர்ல கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சொத்துக்கள் எல்லாம் புடுங்கிட்டாங்க. சொத்துரிமை நீக்கப்பட்டது. அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காண நாம என்ன பண்றோம்? நீதிமன்றத்தை நாடினோம். அதுதான் கடைசி உரிமை. முதல்ல 14 to 18. இதுக்கு ஷார்ட்கட் என்ன? LDOUT 5 ஆர்டிகல் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். லா பிஃபோர் ஈக்வாலிட்டி சட்டத்துக்கு முன்னாடி சமம். prohibition ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு பார்க்க தடை. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வேலைவாய்ப்பு சம வாய்ப்பு. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அண்ட் அபாலிஷன் ஆஃப் டைட்டில் தீண்டாமை ஒழிப்பு பட்டங்கள் திறப்பு. இதுதான் LDOUT. அந்த 5 லெட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 5 ஆர்டிகல் முடிஞ்சு போச்சு. பாருங்க, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். சட்டத்துல நீ யார், நான் உயர்ந்த ஜாதி தாழ்ந்தோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம். 15 நீ ஒரு நபரை ஜாதி, மதம், இனம், மொழி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில பாகுபாடு பார்க்க கூடாது. 16 எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும். 17 தீண்டாமையை பின்பற்றக்கூடாது, ஒழிக்கணும். 18 நம்ம படிச்சு வாங்கின பட்டம், ராணுவத்துல சேவை செஞ்சு வாங்கின பட்டத்தை தவிர மற்ற எல்லா பட்டத்தையும் துறந்துடுறது, பட்டங்களுக்கு வேண்டாம்னு சொல்றது. இதுதான் 5 முக்கியமான விதிகள். இதுலதான் முக்கியமானது என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1953 முதல் பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம் காகா கலைஞர். 2வது ஆணையம் பிபி மண்டல் 79. 27% ஓபிசி ரிசர்வேஷன் யார் கொடுத்தது? 1990ல பிபி சிங் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு, இந்திரா சகானி வழக்கு. 1992ல ராம்நந்தன் தலைமை, 93ல ராம்நந்தன் தலைமையில கிரீமி லேயர் சிஸ்டம் பாலிட அடுக்குமுறைகளை யாரெல்லாம் ஜெனரல் யாரெல்லாம் ஓபிசின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர். அதன் பிறகு 93ல தேசிய பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா அதுக்கு அரசமைப்பு அங்கீகாரம் கிடையாது. எப்பதான் அங்கீகாரம் வந்தது? 102வது சட்ட திருத்தம் 2018ல தான் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் தேசிய பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம் 338B அப்படிங்கிற விதியில சேர்க்கப்பட்டது. இப்பதான் அரசமைப்பு அங்கீகாரம் கிடைச்சது. இப்பதான் அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. 1993ல அது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசமைப்பு சாராத இயக்கம். அதுக்கப்புறம் தான் இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. தற்சமயம் கடைசியா பண்ணது பாத்தீங்கன்னா 103வது சட்ட திருத்தம் 2019ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு ஆக மொத்தம் 50% அதிகபட்சம் இடஒதுக்கீடு பண்ணி வச்சிருந்தாங்க. அதை தாண்டி 76வது சட்ட திருத்தம் 1994ல தமிழ்நாடு அரசாங்கம் ஜெயலலிதா தலைமையில இருக்கும்போது 69% கொடுத்து அதை 9வது அட்டவணை வச்சு பாதுகாக்கிறாங்க. 9வது அட்டவணை பாதுகாப்பு அட்டவணைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பிசிக்கு 30 இருக்கும். அதை கலைஞர் பிசி முஸ்லீமுக்கு 5%, 3.5 திருப்பி பிரிச்சு கொடுத்துருவார். அதே போல பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு 18 இருக்கும். அதுல 3 பிரிச்சு எஸ்சி ஏ அடுத்து கொடுத்துருவார். எஸ்டி 1% இருப்பாங்க, எம்பிசி 20% இருக்கிறாங்க.
அதே போல தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955, வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989, நடுவில் பிசிஆர் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1976. ஸோ இந்த 3 முக்கியமான சட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீண்டாமை ஒழிப்பு சட்டம். அதே போல பட்டங்கள் துறப்பு, ராஜா, மகாராஜா, ராய் பகதூர், ராய் சாஹிப், திவான் சாஹிப், திவான் பகதூர், இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் ஆங்கில கொடுத்து வச்சிருந்தாங்க. எல்லாம் தூக்கிட்டு நாம இந்தியாவிலே மிக உயர்ந்த சிவிலியன் அவார்டு ஜனவரி 2, 1954 உருவாக்குனாங்க. தேசிய விருதுகள் ஹையஸ்ட் நேஷனல் அவார்டு எது? பாரத ரத்னா தான். இந்த பாரத ரத்னா வரைக்கும் 53 பேர் வாங்கியிருக்காங்க. முதல் 3 பேர் RRR, ராஜாஜி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சர் சி ராமன், 3 பேரும் தமிழர்கள். முதல் 3 பேர். இதை தாண்டி எல்லார பத்தியும் கொடுத்துருப்போம். சரிங்களா? யார் யாருக்கு எது கொடுத்தாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இவ்வளவு டீட்டெயிலா நம்ம பெய்டு கிளாஸ் எடுப்போம். ஒவ்வொன்றையும் தெளிவா எடுப்போம். குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு இது குரூப் 1 எக்ஸாம் மட்டும் இல்ல, எஸ்எஸ்சி, ரயில்வே, என்டிபிசி, குரூப் டி, எஸ்எஸ்சி எக்ஸாம்ல, போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம்ல எல்லாத்துலயுமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எடுத்துக்காட்டு எப்படி கேட்பாங்க? சச்சின் எந்த வருஷம் வாங்கினாரு? 2014. முதல் வெளிநாட்டவர் யாரு? கான் அப்துல் காபர் கான். முதல் இந்திய பெண்மணி யாரு? இந்திரா காந்தி. கடைசியா யார் வாங்கினாங்க? கடைசியா யார் வாங்கினது? MS சுவாமிநாதன். கிரீன் ரெவல்யூஷன் அவர் வாங்கினார். அதுக்கு முன்னாடி சரண் சிங், அதுக்கு முன்னாடி நரசிம்மராவ், லால் கிருஷ்ண அத்வானி, கற்பூரி தாக்கூர், இந்த 5 பேரும் கடைசியா வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் இருந்தது? பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக், பிபின் ஹசாரிகா, இந்த 3 பேர் தான் கடைசியா வாங்கியிருந்தாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2024 இந்த 5 பேர் கொடுத்துருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது உரிமைக்கு போறோம். சுதந்திர உரிமை 19, 20, 21, 22 4 உரிமை இருக்கு. நடுவில் 21 புதுசாக சேர்த்திருக்காங்க. அதையும் சேர்த்து பார்த்துடலாம். 19வது உரிமை பேச்சுரிமை, எழுத்துரிமை தொடர்பான சில உரிமைகளுக்கு பாதுகாப்பு. 19ல A1ல ABCDEF வரைக்கும் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்க்கலாம். ஒருத்தரை பத்தி பேசுறது, எழுதுறது, பேச்சுரிமை, எழுத்துரிமை. ஆயுதம் இல்லாம கூட்டம் கூடுறது, சங்கம் அமைக்கிறது, மாநிலம் விட்டு மாநிலம் செல்வது, அந்த மாநிலத்துல எங்கேயும் வசிக்கக்கூடிய உரிமை, அங்க சொத்து வாங்கக்கூடிய உரிமை, அங்க வர்த்தகம் வணிகம் செய்யக்கூடிய உரிமை. இதான் அந்த ஸ்டோரி. இதுல பாத்தீங்கன்னா சொத்துரிமை நீக்கப்பட்டது. அதே 44வது சட்ட திருத்தம் 1978 இதையும் நீக்கிட்டாங்க. அடுத்தது 20வது விதி, குற்றங்களுக்கு தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அவனுக்கு அரசியலமைப்பு பாதுகாப்பு தராங்க. எப்படின்னு பாருங்களேன். ஒரு கொலைக்கு, ஒரு குற்றத்துக்கு ஒரு முறை தான் தண்டனை கொடுக்கணும். 2 வாட்டி தண்டனை கொடுக்க கூடாது. ஒருத்தர் குற்றம் பண்ணிருக்கலாம், குற்றம் பண்ணாம கூட இருக்கலாம். ஆனா அவரை துன்புறுத்தி அடிச்சு சாட்சியா மாத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தி மாத்தக்கூடாது, அது பண்ணக்கூடாது. முதல் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் குற்றம் புரியும் பொழுது என்ன தண்டனை இருந்ததோ அந்த தண்டனையை தான் வழங்க வேண்டும், தண்டனையை மாற்றி வழங்கக்கூடாது. எடுத்துக்காட்டு ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறாரு அப்படின்னா 6 மாசம் ஜெயில் தண்டனை, அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு, 2 மாசம் ஆயிடுச்சு. இப்ப சட்டத்துல மாற்றம் கொண்டு வந்து இனிமேல் பிக் பாக்கெட் அடிச்சா 6 மாசம் இல்ல 1 வருஷம் தண்டனைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்ப ஒரு 6 மாசம் கொடுக்கணுமா 1 வருஷம் கொடுக்கணுமா? டவுட் வருதா? 6 மாசம் தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் குற்றம் பண்ணி ஜெயிலுக்கு போகும்போது அதுதான் தண்டனையா இருந்துச்சு. இப்ப தண்டனையை மாறிட்டு போலாம், தண்டனை குறைய கூட செய்யலாம். ஆனா அவர் குற்றம் பண்ணும்போது என்ன இருந்ததோ அதான் கொடுக்கணும். இதுதான் குற்றங்களுக்கு தண்டனை தொடர்பான அரசியலமைப்பு பாதுகாப்பு. விதி 20. விதி 21. 21 என்ன அர்த்தம்? ஆணின் திருமண வயது 21. ஏன் திருமணம் பண்றாங்க 21 வயசுல? அவனுக்கு எல்லா விஷயம், நாட்டு நடப்பு எல்லாம் தெரியுது. அப்ப சுதந்திரமா செயல்படுறான்னு அர்த்தம். அப்ப தனி மனித உரிமை, தனி மனித சுதந்திரம், வாழ்க்கைக்கான பாதுகாப்பு, இதான் அதுக்கான ஷார்ட்கட். இப்ப ஒரு விஷயம் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ரைட் டு ஸ்லீப் இருக்கு தெரியுமா? ரைட் டு எஜுகேஷன் இருக்குது, ரைட் டு லைஃப் இருக்குது, ரைட் டு ஸ்லீப் இருக்கா? இருக்கு. தூங்குவதற்கான உரிமை. ஒருத்தன் தூங்கும் போது அதை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டான்னா அவன் என்ன பண்ணலாம்? விதி எண் 32 வழியா என்னுடைய அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டதுன்னு சொல்லி போய் கேஸ் போடலாம். ரைட் டு ஸ்லீப் இருக்குது. எதுக்குள்ள வருது? இதுக்குள்ளதான் வருது. நம்ம சாதாரணமா சாப்பிட்றது, தூங்குறது, குளிக்கிறது, பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறது, பிடிச்ச இடத்த வாங்குறது, பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றதுலாம் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே ஒருத்தனுடைய தனி மனித உரிமை. அதுதான் விதி 21. இதான் அதுக்கான ஷார்ட்கட். இப்ப ஒருத்தன் 21 வயசு ஆயிடுச்சு, திருமணம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா எதை வச்சு பண்றாங்க? அவனுக்கு எல்லாமே தெரியுது, அவன் தனி மனித உரிமை அவனுக்கு இருக்கு, அவனுக்கு பிரைவசி எல்லாம் தேவைப்படுது, அவனுக்கு உலக நடப்புகள் எல்லாம் தெரியுதுன்னு அர்த்தம். கரெக்டா? சரி, இப்ப வாழ்க்கையை வாழணும், என்ன வேணும்? கல்வி வேணும்ல. அப்ப 21 கல்வி உரிமை, ரைட் டு எஜுகேஷன். இது 86வது சட்ட திருத்தம் 2002 அரசியலமைப்புல சேர்க்கப்படுது. இது என்ன சொல்லுதுன்னா, 6 முதல் 14 வயதுடைய அனைவருக்கும் கட்டாய கல்வி சட்டத்தை பத்தி சொல்லுது. 6 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ளார 6ல, அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கணும்னு சொல்லுது. இதுல சட்டம் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 கொண்டு வந்து ஏப்ரல் 1, 2010 நடைமுறைப்படுத்திட்டாங்க. 22வது விதி, கடைசி விதி என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். கைது செய்வதற்கு எதிரான உரிமை. ஏன்னா அவர் குற்றம் பண்ணிருக்கலாம், பண்ணாம இருக்கலாம்ல. அவரை கைது பண்றாங்கன்னா அவருக்கு உரிமை கொடுக்கணும். அவன் உண்மையா கொலை பண்ணிருக்கலாம், இல்ல கொலை பண்ணாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்றோன்ற காரணத்தை அவர் சொல்லணும். 2வது, அவரு ஒரு குற்றமே பண்ணியிருந்தா கூட ஒரு அட்வொகேட், ஒரு வழக்கறிஞரை வச்சுக்கலாம். 3வது, அவர் அரெஸ்ட் பண்ண 24 மணி நேரத்துல கொண்டு போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட, ஒரு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தணும்.
அந்த நீதிபதி இவன் நான் காவல்ல எடுத்து விசாரிங்கன்னு சொன்னாதான் எடுக்கணும், இல்லைன்னா விட்டுறணும், அவ்வளவுதான். அவங்கள காவல் எடுக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான உரிமைகள். இதை தாண்டி இன்னொரு உரிமை இருக்குது, இன்னொரு முக்கியமான சட்டம் இருக்குது, பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட். அதாவது வருமுன் காப்போம்னு சொல்றாங்களா, அது மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நிறுத்துறது, அதான் தடுப்பு காவல் சட்டம். அது மூலமா ஒரு நபரை 3 மாசம் அதிகபட்சமா தடுப்பு காவல்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த 3 மாசம் அப்படிங்கறத இப்ப 2 மாசமா குறைச்சிட்டாங்க. அதை தாண்டி அவனை அந்த ஜெயில வச்சிருக்கணும், அந்த கேஸ்ல வச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு அட்வைசரி போர்டு இருக்குது, ஒரு ஆலோசனை அமைப்பு. அந்த ஆலோசனை அமைப்புல யார் இருப்பாங்க? உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க ஒப்புதலோட இவங்க என்ன பண்ணலாம்னா கண்டினியூ பண்ணலாம், அதாவது அவனை ஜெயில வச்சிருக்கலாம். இதுல முக்கியமான சட்டம் பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 50ல கொண்டு வந்து 69 நீக்கிட்டாங்க. மிசா சட்டம் 71ல கொண்டு வந்து 78 நீக்கிட்டாங்க. கோபி போசா 1974 இருக்குது. அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு சட்டம். தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980 இருக்குது. PBMSECA பிளாக் மார்க்கெட்டிங், அதாவது கள்ள சந்தை, அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய பொருட்கள் கடத்தல் தடுப்பு சட்டம் 1980 இருக்குது. தடா பொடா 1985ல கொண்டு வந்து 90 நீக்கிடுறாங்க, 2002ல கொண்டு வந்து 2004ல நீக்கிடுறாங்க. இதெல்லாம் இப்ப இல்லை. இதெல்லாம் முக்கியமான சட்டங்கள். 3வது உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24. 2 முக்கியமான உரிமை இருக்கு. என்னென்ன உரிமைன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆட்கடத்தல், ஆளை கடத்துறது, ஆணையோ பெண்ணையோ அவனை கொண்டு போய் பிச்சை எடுக்க வைக்கிறது, அல்லது வந்து பிராஸ்டியூஷன் மனித இழுத்தலுக்கு பயன்படுத்துறது, அல்லது கொத்தடிமை முறை, சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்து வேலை வாங்குறது, சம்பளமே கொடுக்காம வேலை வாங்குறது, இது எல்லாமே சுரண்டல். சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24. அது 23வது சுரண்டல், 23வது விதி சுரண்டலுக்கு எதிரான மிக முக்கியமான ஆள் கடத்தல, யாசகம், மனித இழித்தொழில் பண்றது, கொத்தடிமை முறை, இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம். இதுல முக்கியமான விதிகள் இருக்கு பாருங்க. ஒர்க்கர்ஸ் மேன் காம்பன்சேஷன் ஆக்ட், தொழிலாளர்கள் இழப்பீடு சட்டம் 23. மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்தபட்ச ஊதியம் 48. பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட், ஒப்பந்த தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 76. அதே நேரத்துல பாருங்க, சம ஊதிய சட்டம் 1976. சம வேலைக்கு சம ஊதியம் ஆண் பெண் இருபாலருக்கும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய உரிமை, அந்த சட்டம் 1976. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 24வது விதி குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. 14 வயதிற்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமான வேலை அல்லது சுரங்கம், மிகப்பெரிய தொழிற்சாலைகள்ல பணிக்கு அமர்த்த தடை. இதுல பாத்தீங்கன்னா 24வது விதி ஷார்ட்கட்டு, ஒரு மனிதன் 24 மணி நேரம் வேலை செய்யறான், கஷ்டமா இருக்கும்ல. அப்ப 24 அப்படிங்கிறது குழந்தை தொழிலாளர், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, அந்த வேலையை செய்யக்கூடாது, அதை நிறுத்தணும், அதான் ப்ரொஹிபிஷன். இதுல முக்கியமான 2 சட்டங்கள் இருக்குது. சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 1981, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் 2005. அதாவது குழந்தைகளுக்கான உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தேசிய ஆணையம் 2005ல ஏற்படுத்தப்பட்டது. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 1986. 4வது உரிமை சமய உரிமை 25, 26, 27, 28 4 உரிமை இருக்குது. முதல் உரிமை என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் சார்ந்த சமூகம், அந்த மதத்தை பின்பற்றலாம், அதன்படி நடக்கலாம், அந்த மதத்தை பரப்பலாம், தப்பே கிடையாது. 25 ஃப்ரீடம், சுதந்திரமா செய்யலாம். 26 அந்த நடவடிக்கைகளை அந்த சமயம் சார்ந்த நிறுவனங்களை அவங்களே பார்த்துக்கலாம், அவங்களே மெயின்டைன் பண்ணலாம், அதுல எந்த தடையும் கிடையாது. 27 ஒரு சமயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வரிகளை விதிக்கலாம், ஆனா வரி செலுத்த சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. 27. 28 நீங்க சமயத்தை பரப்பலாம். நம்ம 25வது விதியில சொன்னோம், முதல் விதியில சொன்னோம் பாருங்க, சமயத்தை பரப்பலாம். இப்ப நான் ஒரு இந்து மதத்தை ஃபாலோ பண்ணலாம், இந்து கடவுளை வழிபடலாம், இந்து மதத்தின் நம்பிக்கையை மற்றவங்க சொல்லலாம், அதை பரப்பலாம். ஆனா அதெல்லாம் எங்க செய்யக்கூடாது? அரசு அலுவலகங்கள்ல செய்யக்கூடாது, அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள்ல செய்யக்கூடாது. 28வது விதி அதுதான், அரசு சார்ந்த இடங்களில் மத போதனைக்கு தடை. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை 5வது உரிமை. இதுல பாத்தீங்கன்னா 29, 30 2 விதி தான் இருக்குது. ரெண்டுமே யாருக்கானதுன்னா சிறுபான்மையினர். யாரு சிறுபான்மையினர்னு விளக்கம் சொல்லல, ஆனா நம்ம பொதுவா எப்படி எடுத்துக்கிறோம்னா, இந்தியாவில இந்துவை தவிர மற்ற எல்லாமே சிறுபான்மையர் தான். எண்ணிக்கையில யார் ரொம்ப கம்மியா இருக்காங்களோ அவங்க தான் மைனாரிட்டி, அதிகமா இருக்கவங்க மெஜாரிட்டி. இந்தியாவில ஹிந்து மெஜாரிட்டி. இந்துவை தவிர்த்து நீங்க புத்தமோ சமணமோ இஸ்லாமியரோ சீக்கியரோ இந்த பார்சியோ எல்லாமே இங்க மைனாரிட்டி தான், சீக்கியர் முதல் கொண்டு. அப்ப இது 29வது விதி என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினர் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனாரிட்டியா இருக்காரு, அவருக்கான கல்வி கலாச்சாரம் பண்பாடு பின்பற்றி நடக்கலாம், தப்பே கிடையாது, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் சிறுபான்மை நலன்களை பாதுகாத்தல் 29. 30வது விதி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறுபான்மையினர் தங்களுக்காக ஒரு கல்வி நிலையங்களை உருவாக்குறது, அதை அவங்களே என்ன பண்றது, நிர்வாகம் பண்றது, இது எல்லாத்தையும் அவங்க செஞ்சுக்க முடியும். அதுக்கு அரசாங்கம் அதிகாரத்தை கொடுத்திருக்குது அரசியல் அமைப்பின் மூலமாக. விதி 30.
6வது உரிமை நம்ம படிக்கல. 6வது உரிமை சொத்துரிமை விதி எண் 31 44வது சட்ட திருத்தம் 1978 இந்திய அரசியலமைப்பிலிருந்து நீக்கப்பட்டு, அதோட 19(1) F நீக்கப்பட்டு 300A பாகம் 12 சட்ட உரிமை சாதாரண உரிமையாக நிதி சொத்து ஒப்பந்தம் மற்றும் வழக்குகள் அப்படிங்கிற பகுதியில சேர்க்கப்படுது. இதை சேர்த்தது 44வது சட்ட திருத்தம் 1978 மொரார்ஜி தேசாய் அரசாங்கத்துலதான், அந்த ஆட்சி காலத்துலதான். இப்ப 7வது விதியை பார்க்க போறோம். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணுதல். 32வது விதி. இது அம்பேத்கர் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஆர்டிகல் 32. ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட். 5 வகையான நீதி பேராணைகள் பத்தி பேசுவாங்க. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம், அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம், கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சுப்ரீம் கோர்ட், கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட், ஆர்டிகல் 32 வழியா சுப்ரீம் கோர்ட் போலாம், 226 வழியா ஹைகோர்ட்டுக்கு போலாம். ஒரு நபர், ஒரு சாதாரண குடிமகன் தன்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதுன்னா நேரடியா உச்ச நீதிமன்றம், நேரடியா உயர் நீதிமன்றம் போக முடியும். இது எங்க இருந்து பெறப்பட்டதுன்னா, ரிட் அப்படிங்கிறது நீதி பேராணைகள் இங்கிலாந்துல இருந்து பெறப்பட்டது. ஆனா ரிட் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானது. 5 வகையான நீதி பேராணைகள்: ஆட்கொணர்வு, செயலுறுத்தும், தடையுறுத்தும், நெறிமுறைப்படுத்தும், தகுதி முறை வினவும். ஆளை காணா கண்டுபிடிச்சு கொடுங்க, சட்டத்துக்கு புறம்பாக அரெஸ்ட் பண்றாங்க, கண்டுபிடிக்கணும், ஆட்கொணர்வு, ஹேபியஸ் கார்பஸ். செயலுறுத்தும் நீதி பேராணை, இதை செய்யணும் அரசு அதிகாரிகள், அரசு அலுவலகங்களை சொல்றது, வி கமெண்ட். அதே போல தடையுறுத்தும் நீதி பேராணை, இங்கிலீஷ்ல மேண்டமஸ் சொல்லுவாங்க. இதை ப்ரஹிபிஷன், தடுத்து நிறுத்துறது. அதே அரசு அலுவலர், அரசு அதிகாரியை அரசு அலுவலகங்களை செய்ய கூடாத வேலையை செய்வாங்க, அதை செய்ய வேணாம், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்த வைக்கிறது, ஸ்டாப் பண்றது. நெறிமுறைப்படுத்துறது, தவறா நடந்துக்குவாங்க, அவங்க தவறு பண்றீங்க, நீங்க உங்களை திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்றது, செர்சியோரரி. கடைசியா தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்னா, கோ வாரண்டோ, பை வாட் அத்தாரிட்டி, வாட் வாரண்ட், நீ எந்த தகுதியின் அடிப்படையில இந்த வேலைக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கறது. அரசு அதிகாரிய, அரசு அலுவலகங்கள், இது பொதுவா அரசுக்கு தான் பொருந்தும், தனியாருக்கு பொருந்தாது. இதோட விதி 32 முடிஞ்சு போச்சு. 33 என்னன்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றம். இந்தியாவுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு துறைகள், துணை ராணுவம், தகவல் தொழில்நுட்பம் அல்லது இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பீரோ, இந்த மாதிரி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணிகள், ஆயுதப்படை, அமைதியை காக்கும் பணி, புலனாய்வு நிறுவனம், தகவல் தொடர்பு, இந்த துறை சம்பந்தமான எல்லா சட்டங்களையும் யார் உருவாக்குவாங்க? பாராளுமன்றம் உருவாக்கும். பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. விதி 33. 34வது விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, ராணுவம் அல்லது எமர்ஜென்சி ஆக்ட்னு சொல்லுவாங்க. நெருக்கடி நிலை வந்துச்சு அப்படின்னா நம்மளால அடிப்படை உரிமையை பயன்படுத்த முடியாது. அதுதான் இது. ராணுவ சட்டம் இருக்கும் பொழுது நம்மளால அடிப்படை உரிமையை பயன்படுத்த முடியாது. கடைசியா 35வது விதி. சில சட்டங்கள் தானா நடைமுறைக்கு வரும், சில சட்டங்களுக்கு சிறப்பு பெரும்பான்மையோடு ஒரு மசோதா நிறைவேற்றணும். அந்த சட்டம் அரசியலமைப்புக்கு எதிராக இருந்ததுன்னா சட்டம் செல்லாது. லோக்சபா, ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டியில, சிறப்பு பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மையில ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டால் குடியரசுத் தலைவர் கைக்கு போச்சுன்னா அந்த மசோதாவுக்கு கட்டாயமாக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கி ஆக வேண்டும். அது சட்ட திருத்தம் 24வது சட்ட திருத்தம் 1971. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இது தொடர்பான வழக்குகள் 1951 சங்கரி பிரசாத், 50ல AK கோபாலன் வழக்கு, 1951 செண்பகன் துரைராஜன் வழக்கு, 67ல கோலக்நாத் வழக்கு, 24வது சட்ட திருத்தம் 71ல முக்கியமான சட்ட திருத்தம் பண்ணிட்டாங்க. லோக்சபா, ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பில்லு பாஸ் ஆயிடுச்சுன்னா குடியரசுத் தலைவர் தன்னுடைய வீட்டோ பவர், வெட்டு அதிகாரங்களை பயன்படுத்த முடியாது, கட்டாயமா ஒப்புதல் கொடுத்தாகணும். 73 கேசவானந்த பாரதி வழக்கு மிக முக்கியமான வழக்கு, அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குன்னு சொல்லுவாங்க. 75 இந்திரா காந்தி வழக்கு, இந்திரா காந்தி போட்டியில ஜெயிச்சதே, தேர்தலில் ஜெயிச்சதே செல்லாதுன்னு அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடும். இந்தியாவில் உள்ள உலக அளவுல திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிக முக்கியமான வழக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டே பண்ணிடுவாங்க, அவங்க ஜெயிச்சது செல்லுன்னு சொல்லிடுவாங்க. 78 மேனகா காந்தி வழக்கு, 80 மினர்வா மில் வழக்கு. இந்த மினர்வா மில் வழக்குல தான் சொல்லுவாங்க, நீ அடிப்படை உரிமையை திருத்திரியா, பாராளுமன்றம் திருத்திக்க, அடிப்படை கட்டமைப்பை உடைக்கிறியா, பேசிக் ஸ்ட்ரக்சரை உடைச்சிக்க, கான்ஸ்டியூஷனே மாத்திரியா மாத்திக்க. ஆனா கடைசியா அந்த சட்ட திருத்தம் செல்லுமா செல்லாதான், பொருந்துமா பொருந்தாதான் நான் தான் முடிவு பண்ணும், சுப்ரீம் கோர்ட் தான் முடிவு பண்ணும். சட்டத்தின் ஆட்சி இந்தியாவில் நடக்குது. 1980 அதுல ப்ரூவன் பண்ணிருப்பாங்க. கடைசி 1992 இந்திரா சகானி வழக்கு, 1992 இந்திரா சகானி வழக்கு. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, யார் ஓபிசி யார் ஜெனரல் அப்படின்றத முடிவை கடைசியா சொல்லியிருப்பாங்க. இதுதான் அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்கு. ஸோ வெறித்தனமா நம்ம பாகம் 1, 2, 3 பார்த்தாச்சு, பாகம் 4 பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குதா? ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் புதுசா வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே வேகத்துல நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நான் பாலிட்டி, ஜியாகிரபியை ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணி கொடுக்குறேன்னு பண்ணிட்டு இருக்கிறேன். ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, பின்னாடி எல்லாம் வந்துட்டே இருக்கு. பகுதி 4ன்றது 4 லெட்டர், DPSP, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். 36ல இருந்து 51 வரைக்கும் விதிகள் இருக்குது. இதுல
எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்துல இருந்து பெறப்பட்டது இந்தியா. அயர்லாந்து எந்த நாட்டில இருந்து பெறப்பட்டது? ஸ்பெயின்ல இருந்து பெறப்பட்டது. சோ ஒன்னா பார்க்கலாமா? இதை 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. நம்ம முடிச்சுட்டு கடைசியா பார்க்கலாம், அப்பதான் புரியும். அடிப்படை உரிமைகள் மாதிரி டிபிஎஸ்பி கிடையாது. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் நீதிமன்றத்தினால கேள்வி கேட்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இதுல என்ன வேணா அரசாங்கம் திருத்திக்கலாம், நீதிமன்றம் கேள்வி கேட்காது. இதுக்கு சிறப்பு பெயர்கள், உன்னதமான பண்புகள், நோவல் ஃபீச்சர்ஸ். நாவல் ஃபீச்சர்ஸ் சொன்னது யாருன்னா அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அரசியலமைப்பின் மனசாட்சி கிரான்வில்லி ஆஸ்டின். புவியின் சொர்க்கம் சொன்னது எம்சி சாக்லா. வாழ்க்கை தரும் ஒன்று எல்எம் சிங்கு. உணர்ச்சிகளின் குப்பை கூட டிடி கிருஷ்ணமாச்சாரி. இந்திய பொருளாதார நோய்க்கான மருந்துன்னு நானி பல்கிவாலா சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த விதிகளை ஒரு ஷார்ட்கட்ல ஸ்டோரி மாதிரி பார்க்க போறோம். முதல்ல 36 டிபிஎஸ்பிக்கான விளக்கம். முதல் விதி, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு என்ன? அரசை நெறிமுறைப்படுத்தணும், அரசை ஒழுங்குபடுத்தணுன்றதுக்காக அந்த கோட்பாடை வச்சிருக்கணும். 37 அந்த சட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, நீதிமன்றம் மறு ஆய்வு செய்ய முடியாது. ஆனாலும் ஒரு நல்ல அரசாங்கமா இருந்துச்சுன்னா அந்த அரசாங்கம் என்ன பண்ணணும், ஒரு சட்டத்தை உருவாக்கும் போது இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் சட்டத்தை உருவாக்கணும். அப்ப இதெல்லாம் சொல்றாங்க சட்டம்னு சொல்றாங்க. சட்டம் யாருக்காக? மக்கள் நலனுக்காக. அப்ப வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், மக்கள் நல அரசு. மக்கள் நலனை மட்டுமே மனதில் வச்சு சிந்திச்சு சட்டங்களை உருவாக்கணும். மக்கள் நல அரசு 38. மக்கள்லாம் யாரு? ஆண் பெண்ணு அதானே. அப்ப 39 ஆண் பெண்ணை சம மதிக்கணும், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும். 39 39 வந்து சமமா ஊதியம் கொடுக்கணும், நிதி. அப்ப 39 நீதி, ஆண் பெண்ணு அதுங்க சமம் மதிக்கணும்னு சொன்னோம். 39 என்ன சொல்றோம்னா எல்லாருக்குமே இலவசமா நீதி கிடைக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சம நீதியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தணும். 42வது சட்டத்திருத்தம் 1976 அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டது. இதன் மூலமாக லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 சட்டமைப்பு கொண்டு வந்து எல்லா மாவட்ட நீதிமன்றங்களையும் தனியாக ஒரு அறையை வச்சிருந்து அங்க போனீங்கன்னா உங்களுக்கு இலவச நீதி கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அங்க போலாம் யாருமே ஒரு அட்வொகேட் இருக்க மாட்டாங்க, ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவார். விதி எண் 40. 39 நீதியை பத்தி பேசணும். நீதி எங்க கிடைக்கும்? 40 வயசு ஆச்சுனாலே ஒரே பஞ்சாயத்தா இருக்கும், பிபி சுகர் அதெல்லாம் வந்துடும் சொல்லுவாங்கல்ல. அப்ப 40வது விதி பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குதல். மகாத்மா காந்தியினுடைய ஆசை அதுதான். 41 பஞ்சாயத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? கிராம பஞ்சாயத்துல ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, யாரும் வந்திருப்பாங்க? வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, வேலையில வந்திருப்பாங்கல்ல, அதான் அதுக்கு ஷார்ட்கட். வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவங்க, முடியாதவங்க, வேலை வாய்ப்பு இல்லாதவங்க, இவங்கெல்லாம் அரசாங்கம் என்ன பண்ணணும்னா வேலை வாய்ப்பு, கல்வி, பொது உதவி எல்லாத்தையும் வழங்க வேண்டும். அதுதான் 41வது விதி. இதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு எடுத்துக்காட்டு. இதுல பாத்தீங்கன்னா தேசிய சமூக பாதுகாப்பு திட்டம் ஆகஸ்ட் 15 1995 உருவாக்குனாங்க. இது வேலை இல்லாதவங்க பத்தி பேசியாச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்ப 42 யாரை பத்தி பேசுவோம்? வேலைக்கு போறவங்களுக்கு நியாயமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். அவங்களுக்கான பெண்களா இருந்தாங்கன்னா மகப்பேறு விடுப்பு கொடுக்கணும். மகப்பேறு உதவி திட்டம் 1961 மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட். நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு ஃப்ரீ லீவு வித் ஆல் பெனிஃபிட்ஸ், போனஸ், சேலரியோட. தயாரா இருங்க. 43வது விதி, நம்ம வேலைக்கு போற சூழ்நிலை பத்தி பேசியாச்சு. வெறும் சூழ்நிலை மட்டும் கொடுத்தா போதுமா? எதுக்கு வேலைக்கு போறோம்? சம்பளம் தான் வேலைக்கு போறோம். 43 வாழ்க்கைக்கு தேவையான ஊதியத்தை கொடுக்கறது. நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு பணம் வேணும், இதுக்கு வேலைக்கு பணம், வேலைக்கு கரெக்டா ஊதியம் கொடுத்துரும். அதுவே பாத்தீங்கன்னா குடிசை தொழிலை ஊக்குவிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம ஒரு நபரை வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு, ஒரு இனம் சார்ந்தவர் வேற ஒரு இனம் சார்ந்த இடத்துல ஒர்க் பண்ணுவார்ல, அவருக்கு அந்த கலாச்சார ரீதியான வாய்ப்புகளையும் வழங்கணும். ஒரு இந்து கம்பெனில முஸ்லீம் ஒர்க் பண்ணலாம், முஸ்லீம் கம்பெனில கிறிஸ்டின் ஒர்க் பண்ணலாம், கிறிஸ்டின் கம்பெனில இந்து ஒர்க் பண்ணலாம். அப்ப எல்லாருக்குமே என்ன பண்ணணும்னா ஒரே மாதிரியா அவங்க கலாச்சார கூறுகளை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். 43 பி. இப்ப நான் என்னதான் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஊழியரா இருந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ப்ரமோஷன் ஆக முடியும். கரெக்டா? அப்ப 43 விதி 42வது சட்டத்திற்கு 1976 சேர்க்கும் போது என்ன சொல்றாங்க? ஒரு சாதாரண தொழிலாளி தொழிற்சாலையினுடைய நிர்வாகத்துல வரைக்கும் பங்கெடுக்கலாம், அந்த அளவுக்கு வளரலாம்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒரு கட்டத்துல நான் சிஇஓ ஆயிட்டேன், மேனேஜர் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வச்சிருப்பாங்களா? ஒன்னு அவங்களா தூக்கி வெளியே போட்டுருவாங்க, நானா வெளியே வந்துருது. வந்தமா இல்லையா? அப்ப அதை வச்சுதான் அடுத்த விதி 43 பி, தானாக சுயமாக சிந்திச்சு செயல்படுதல். அதுக்குதான் கூட்டுறவு சங்கத்தை சொல்றாங்க. இப்ப கூட்டுறவு சங்கத்துல ஊர்ல பாத்தீங்கன்னா லோன் தராங்க, மாட்டு லோன், ஆட்டு லோன், விவசாய லோனு, லோன் தராங்கல்ல. அப்ப அது மூலமா ஒரு நபர் சிந்திச்சு தானாக சுயமா செயல்பட முடியுதா? அப்ப அவர் அங்கிருந்து வெளியில வந்துட்டார் அப்படின்னா 43 பி, கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக தன்னுடைய தொழில்முறை மேலாண்மையை ஊக்குவித்தல். இது 97வது சட்ட திருத்தம் 2011. ஆனா அந்த சட்ட திருத்தம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. இப்ப சட்ட திருத்தம் செல்லாது. இந்த சட்ட திருத்தம் தற்பொழுது செல்லாது, 2021 இருந்து செல்லாது. இப்ப அடுத்த ஷார்ட்கட் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு. 4 யூனிஃபார்மா இருக்கா? 4 யூனிஃபார்மா இருக்கு. அப்ப இந்தியாவில் இருக்க எல்லா குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான குடிமை சட்டம், சிவில் ரைட்ஸ்.
44வது விதி. இப்ப யூனிஃபார்ம் யார் போடுவாங்க? ஸ்கூல் படிக்கிற பசங்க தானே போடுவாங்க. அப்ப 45வது விதி அதுதான். 6 முதல் 14 வயதுடைய அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியை கொடுக்கணும். 6 வயசு கம்மியா இருக்கவங்களுக்கு ஊட்டச்சத்தான பொருளை கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசுக்கு எடுத்துக்காட்டு. அதுதான் 45வது இதுல சொல்றாங்க. இப்ப யூனிஃபார்ம் யார் போடுவாங்க? ஸ்கூல் படிக்கிற பசங்க. அது மூலமா என்ன ஆகும்? அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேறுமா? அப்ப கல்வி மற்றும் பொருளாதார அடிப்படையில பின்தங்கி இருக்கக்கூடிய பட்டியல், பழங்குடியினர், சமுதாயத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய இன்னும் பிற மக்கள், அவங்கள வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். அது 46. அப்ப கல்வி கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை, அவனெல்லாம் சாப்பிடுவான், லைஃபே மாறிடும்ல. அப்ப அதுதான் ஊட்டச்சத்து, வாழ்க்கை தரம், உடல் நலம் எல்லாத்தையும் அவனே பார்த்துப்பான். இதான் அதுக்கான ஷார்ட்கட். அடுத்து 47க்கான ஷார்ட்கட். அதே நேரத்துல உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மருந்து, மதுபானங்கள் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, தடை விதிக்கணும். ஆனா தடை விதிக்க முடியாது. ஏனென்றால் இது டிபிஎஸ்பி இருக்குது. டிபிஎஸ்பின்றது என்ன பண்ண முடியாது? நீதிமன்றத்தால் கேள்வி கேட்க முடியாது. 48வது விதி. கிராம ஊரக பகுதிகளில் நம்மளுடைய விவசாய நிலங்கள், வேளாண்மை இதெல்லாம் பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. 48A. எதெல்லாம் சுற்றுச்சூழல் இருக்க விஷயங்களை சாப்பிடும்? விலங்குகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? விலங்குகள் தானே பார்க்கும், இதெல்லாம் சாப்பிடும். நம்ம சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய காடு, வனம், செடி, கொடியெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். அப்ப ப்ரமோஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், சேஃப்கார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். வனம், வனவிலங்கு, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். இதுலதான் முக்கியமான விதிகள்லாம் இருக்குது. என்னென்ன விதின்னு பாருங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 72, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். புலிகள் திட்டம் 73, முதலைகள் திட்டம் 75, வன பாதுகாப்பு சட்டம் 80, யானைகள் திட்டம் 92, ரைனோ திட்டம் 2011. சில முக்கியமான சட்டத்தை விட்டாச்சு, அதை நோட் பண்ணிக்கோங்க. விலங்கு வதை தடை சட்டம் 1960. விலங்குகளை வதை பண்றது தடைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. 49வது விதி. கிரிக்கெட் பிளேயர் 49 ரன் இருக்கும்போது ஸ்ட்ரோக் வச்சு ஆடுவார், டிஃபென்ஸ் ஆடுவார். ஏன்? ப்ரொடெக்டிவா இருப்பார். 50 போட்டா அச்சீவ்மெண்ட், அதனால பொறுமையா ஆடுறாரு. அப்ப 49 அப்படிங்கிறது பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? இந்தியா இருக்கக்கூடிய முக்கியமான சின்னங்கள், இடங்கள், பொருட்கள் எல்லாம் பாதுகாக்கிறது. அதான் 49வது விதி. அதுக்கு நீங்க ஏதாவது தீங்கு விளைவிச்சீங்கன்னா உங்களுக்கு சட்டப்படி தண்டனை கொடுப்பாங்க. அந்த சட்டம் 1971. 50வது விதி. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ். நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தெடுத்தல். இந்தியாவில் முக்கியமான 4 தூண்கள் இருக்கும். அதுல 2 பாத்தீங்கன்னா நிர்வாகம், நீதித்துறை. என்ன பண்றாங்கன்னா 2 ஒன்னா இருந்துச்சு. இப்ப 50 பிஸ்கட் ஞாபகம் இருக்கா? 50 பிரிக்கிறது. அப்ப நிர்வாகத்துல இருந்து தனியா நீதித்துறையை பிரிச்சிடுறாங்க. கடைசி விதி 51. ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி, பன்னாட்டு பாதுகாப்பு. உலக நாடுகளிடையே இந்தியா என்ன பண்ணணும்னா பாதுகாப்பையும் அமைதியையும் மேம்படுத்தணும். அப்ப கடைசியா முடிச்சிட்டோம். 51 ஆர்டிகல் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பாஸ்டா பார்த்துட்டோம் பாருங்க. அப்ப அமைதி, அமைதியோ அமைதி, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், டன். சோ இப்ப போயிட்டு நாம என்ன பண்ணுவோம்னா முதல்ல 3 வகையா பிரிச்சிருந்தோம்ல, அதை பார்த்துடலாம். என்னன்னு பார்க்கலாமா? சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு, தாராள மற்றும் அறிவு சார்ந்த கோட்பாடு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். 38. ஆண் பெண்ணு வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட், மக்கள் நல அரசு, மக்கள் நலனுக்காக சட்டங்களை இயற்ற வேண்டும். 38. ஆண் பெண்ணை சமம் மதிக்கணும், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும். இதெல்லாம் பாருங்க, சமம்னு வருதா? சமதர்ம கோட்பாடு. அடுத்து காந்திய கோட்பாடு, கிராம பஞ்சாயத்து அமைக்கிறது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது. இது எல்லாமே எதுல வருது? நம்மளுக்கு காந்திய கோட்பாடுகள், காந்தியன் பிரின்சிபல். கடைசியா தாராள மற்றும் அறிவு சார்ந்த கோட்பாடு 44 யூனிஃபார்ம் சிவில் கோட்ல ஆரம்பிச்சு கடைசியா பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல். விதி எண் 51 நம்மளுடைய நிர்வாக நீதித்துறையை பிரித்தல். 49 இந்தியா இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள், இடங்கள், பொருட்களை பாதுகாத்தல். இதெல்லாம் அறிவு சார்ந்த கோட்பாடு. இதனால இந்த மாதிரி 3 வகையாக டிபிஎஸ்பிய அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. புரிஞ்சுதான்? டன். இப்ப நாம வெறித்தனமா பாகம் 4A போலாமா? பார்ட் 1, 2, 3, 4 முடிச்சாச்சு. பார்ட் 4A வரும். அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எங்கிருந்து பெறப்பட்டது? USSR அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவில் இருந்து பெறப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா விதி எண் 51A சொல்லுவாங்க, கேபிட்டல் லெட்டர் A. அதுக்குள்ள ஸ்மால் லெட்டர் A இருந்து K வரைக்கும் இருக்கும். 11 கடமைகள் இப்ப இருக்குது. அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ரஷ்யாவில இருந்து பெறப்பட்டது. இது கொண்டு வர காரணம் என்ன? 1975 3வது நெருக்கடி நிலை இந்தியாவில் ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்ப இந்திரா காந்தி பிரதமராகவும் ஃபக்ருதீன் அலி அகமது குடியரசுத் தலைவராக இருப்பாங்க. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, உள்நாட்டுல கலர் வந்துருச்சு, ஆனால் 3வது நெருக்கடி நிலையை போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3வது நெருக்கடி நிலை தேவையில்லாதது. இந்த 3வது நெருக்கடி நிலையை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆணையம் தான் ஷா கமிஷன். ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க.
சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்ப அமைச்சரா இருந்த சரண் சிங் கிட்ட இந்திரா காந்தி ஒரு வேலை கொடுக்குறாங்க. அதாவது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நாட்டுல மக்கள் எல்லாம் போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க, மக்களுக்கு நான் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்துங்க. அதுக்காக ஒரு குழுவை ஏற்படுத்தினாங்க சரண் சிங் தலைமையில. அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் தான் இந்திய அரசியலமைப்புல 8 அடிப்படை கடமைகள். அது கூட 2 அடிப்படை கடமைகளை இந்திரா காந்தி சேர்த்து 10 கடமைகளா போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 51 ஜே வரைக்கும் தான் இருக்கும், ஏ டு ஜே. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, கேன்னு ஒரு அடிப்படை கடமையை சேர்த்தாங்க. அதுதான் கல்வி உரிமை, 11வது உரிமை. 86வது சட்ட திருத்தம் 2002ல சேர்த்தாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1999ல வர்மா கமிட்டி எப்படி இந்த அடிப்படை கடமைகளை செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஆராய்வதற்காக வர்மா கமிட்டி போட்டிருந்தாங்க. இப்போ அடிப்படை கடமைகளை பத்தி படிக்க போறோம். அடிப்படை கடமைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மாதிரி கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி கிடையாது. நீதிமன்றத்தினால கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. ஆனா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒரு மனசுல இந்த உரிமைகள் எல்லாம் கடமைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு செயல்படணும். கேள்வி கேட்க முடியாது, தண்டனை கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு குடிமகன் ஒரு மாரல் அடிப்படையில இதை நாம ஏற்றுக்கிட்டு நடந்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம 11 கடமைகளை பார்த்துடலாம். அடுத்து தமிழ்ல இருக்கு, ஷார்ட்கட் சொல்லி முடிச்சிடலாம் நம்ம கிளாஸ். அவ்வளவுதான். ஏ ஃபர்ஸ்ட், ஏ ஸ்மால் லெட்டர் ஏல இருந்து ஸ்மால் லெட்டர் கே வரைக்கும் 11 விதிகள் இருக்கு. முதல் விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரசமைப்பை பாதுகாக்கிறது, நம்மளுடைய தேசிய கொடி, அரசியல் அமைப்பு, தேசிய சின்னங்கள் இதெல்லாம் நம்ம மதிக்கணும். அதான் முதல்ல. ரெண்டாவது, அது கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தா சுதந்திர போராட்ட தியாகிகள், அந்த உணர்வை நம்ம மதிக்கணும். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாவர்னிட்டி, இறையாண்மையை பாதுகாக்கணும், ஒருமைப்பாட்டை பாதுகாக்கணும். டினா டிஃபெண்ட், நம்மளுடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும், தேவைப்பட்டால் தேசிய நலப்பணிகளை செய்ய வேண்டும். ஈனா ஈக்குவல், ஆண் பெண் எல்லாரும் நம்ம சமம் மதிக்கணும். அதே நேரத்தில் பெண்களுக்கு கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி செயலை ஈடுபடக்கூடாது, பெண்களை தவறான விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எஃப் அப்படின்னா ஃபேஷன், நம்மளுடைய நாடு எவ்வளவுதான் முன்னேறி வந்தாலும் நம்மளுடைய வளமான பாரம்பரியம் கலாச்சாரத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, அதை பாதுகாக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஜீனா கிரீன், நம்ம பாத்தீங்கன்னா இந்தியாவில் சுற்றுச்சூழல், வன விலங்குகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பத்திரமா பாதுகாக்கணும், அதுக்கிட்ட பரிவோட நடந்துக்கணும். ஹெச் ஹியூமனிசம், மனிதாபிமானத்தை நடந்துக்கணும். அறிவியல் மனப்பான்மையோட இருக்கணும், ஆராய்ச்சி உணர்வு அதிகப்படுத்தணும். ஐ பொது சொத்துக்களை பாதுகாத்தல், ரொம்ப ரொம்ப முக்கியம், வன்முறையே கூடாது. ஐ பொது சொத்துக்களை பாதுகாத்தல். ஜேனா ஜாயிண்ட், நம்ம நாடு வெற்றி அடையணும், சாதிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே கூட்டு முயற்சி, நம்ம தனி மனிதன் மட்டும் இல்லாம கூட்டு முயற்சிகள் எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்ண முடியும், மிகப்பெரிய சாதனையை உருவாக்க முடியும். கடைசியா கேனா கல்வி, 6 முதல் 14 வயதுடைய அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியை கொடுக்க வேண்டும். 86வது சட்ட திருத்தம் 2002. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், 21A 45 51A கே, அது அடிப்படை உரிமை, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு, இது அடிப்படை கடமை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டி, 3 விதியும் ஒண்ணுதான். அப்ப கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப தமிழ்ல பார்க்கலாமா? ஏ, நான் என்ன சொன்னேன், ஏனா என்ன, ஃபர்ஸ்ட் என்னது, நம்ம அரசமைப்பு, தேசிய கொடி, தேசிய பாடல், அதை மதிக்கணும். பி, அது கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு, சுதந்திர போராட்ட வீரர்கள், அவங்க உணர்வுகளை பாதுகாக்கணும், மதிக்கணும், அதை நம்ம பெருமைப்படணும் நினைச்சு. சி அப்படின்னா சாவர்னிட்டி, சீனா சாவர்னிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவர்னிட்டிக்கு ஸ்பெல்லிங் எஸ்ல தான் வரும், பட் இருந்தாலும் சீனா சாவர்னிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைமிங்கா. இறையாண்மையை பாதுகாக்கணும், ஒருமைப்பாட்டை பாதுகாக்கணும். டினா டிஃபெண்ட், பாதுகாக்கிறது, தேசத்தை பாதுகாக்கணும், தேவைப்பட்ட நாட்டு நலப்பணிகளை செய்ய வேண்டும். ஈனா ஈக்குவல், சமயம், ஜாதி, வட்டாரம், மொழிகள் எல்லாத்தையும் கடந்து நம்ம எல்லாம் சகோதரத்துவ உணர்வோடு நடந்துக்கணும், பெண்களோட கண்ணியத்தை குறைக்க கூடாது, அது மாதிரி செய்யக்கூடாது. எஃப்னா ஃபேஷன், நம்ம எவ்வளவுதான் ஃபேஷனா மாறினாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஜீனா கிரீன், காடு, ஏரி, குளம், குட்டை, வன விலங்குகள் எல்லாத்தையும் நம்ம பரிவுடன் நடந்துக்கணும், பாதுகாக்கணும். ஜீனா கிரீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்னா ஹியூமனிசம், நம்ம ஆராய்ச்சி உணர்வு, அறிவியல் மனப்பான்மை, மனிதாபிமானம், இது எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கணும். கடைசியா ஐனா பொது சொத்துக்களை பாதுகாத்தல், வன்முறையே கூடாது. கடைசியா ஜே அப்படின்னா நம்ம நாடு முன்னேற்றம் அடைய மிகப்பெரிய சாதனைகள் எதிர்காலத்துல புரியாதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கட்டாயமாக எல்லாருமே கூட்டு முயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். ஜாயிண்ட், அதுதான் கூட்டு முயற்சி, அதுதான் ஜே ஜாயிண்ட். கடைசியா கே கல்வி உரிமை, 6 முதல் 14 வயது அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியை வழங்க வேண்டும். 86வது சட்ட திருத்தம் 2002 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க, முடிஞ்சு போச்சு. சோ வெறித்தனமா விதி 1ல இருந்து 51A கே வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு. பார்ட் நம்பர் 1 2 3 4 4A டன், ஓவர், கிளியரா? ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணியாச்சா? இதே போல எல்லாமே டக்குன்னு அடுத்தடுத்த ரிவிஷன் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்காக ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிட்டோம். இதை விட இன்னும் தெளிவா, பொறுமையா, நீட்டா, கான்செப்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட்கட்டோட நம்ம பெய்டு கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பேட்ச்ல இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்கவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. 50% ஆஃபர், 499 தான் இதுக்கான பிரைஸ். இந்த பிரைஸ் குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 799 இன்க்ரீஸ் ஆயிடும். பிகாஸ் ஆஃப் அடுத்து இந்த கோர்ஸ்
டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2 ஏ பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸுக்கு, குரூப் 1 பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, இந்திய தேசிய இயக்கம், இயற்பியல், இது எல்லாத்துக்கும் தனித்தனி நம்ம கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெக்கார்டட் கிளாஸ் தான் அவைலபிள் இருக்குது. 6 மந்த் வேலிடிட்டி, 6 மாசம் இதுக்கு வேலிடிட்டி இருக்குது. இந்த வீடியோவும் இதுக்கான மெட்டீரியலும் நம்ம மொபைல் ஆப்லேயே இருக்கும். எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இமீடியட்டா 499 கொடுத்து ஒவ்வொரு பேட்சுக்கும் 499 பிரைஸ். நீங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் போனீங்க அப்படின்னா பல ஆயிரம் ஃபீஸ் வாங்குறாங்க. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுவும் பாருங்க, இதுவும் பாருங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் 799 ஆயிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப அதை குறைக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட். டிஎன்பிசி குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 பிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். குரூப் 4 எக்ஸாம் யூஸ் ஆகும். பட் எக்ஸாம் வந்துருச்சு. எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு இது 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரெக்கார்டட் வீடியோ தான் இருக்கு அவைலபிள். யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலும் பிடிஎஃபா நம்மளுடைய மொபைல் ஆப்ல இருக்கும். அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பார்க்க மட்டும் தான் முடியும். வியூ பண்ண முடியும், வாட்ச் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ண முடியாது. மொபைல்ல, டேப்லெட்ல, சிஸ்டம்ல எல்லாத்துலயுமே பார்த்துக்க முடியும். டன். ஸோ இதுக்கான ஃபீஸை வந்து 499 ஆன்லைன் மூலமா பே பண்ணிடலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் 8870302702 8870302702 அப்படிங்கிற எண்ணுக்கு கால் பண்ணலாம், அல்லது மெசேஜ் பண்ணலாம். டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி ஜாயின் பண்ணணும். கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததா, ஒர்த்தா இருந்ததா? ஸோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் புதுசா வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பாலிட்டி ஃபாஸ்ட் ரிவிஷன் ஆன் தி வே. நன்றி, வணக்கம்.